கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் கடைசி நாளை ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த 8 மாதத்தில் நீங்கள் எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய விருப்பம் அல்ல, நம்முடைய கட்டாயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவருடைய அன்பை அறியாதவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய மிக பெரிய பொறுப்பை ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிறார். நாம் எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி இருக்கிறோம்? ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை நாம் எத்தனை பேருக்கு இந்த வருடத்தில் அல்லது இந்த மாதத்தில் சொல்லி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபமாய் இருக்கிறது. இன்னும் பல கோடி ஜனங்களுக்கு ஆண்டவர் என்றால் யார் என்று தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் உங்களுக்காக எனக்காக மரித்தார் என்ற உண்மையை இன்னும் அறியாமல் இருக்கிறவர்கள் பலர். அப்படிப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது அல்லவோ நம்முடைய கடமை. ஆனால் நாம் அதை அநேக நேரத்தில் செய்ய தவறுகிறோமே. இன்றைக்கும் ஒரு முடிவு எடுங்கள். இனி இருக்கிற ஒவ்வொரு நாளும் என்னால் முடிந்த மட்டும் ஆண்டவருடைய அன்பை சொல்லிக் கொண்டே இருப்பேன் என்று முயற்சி செய்யுங்கள். ஒருவேளை நீங்கள் கூச்ச சுபாவம் உள்ளவர்களாயிருக்கலாம். மற்றவர்களுக்கு எப்படி ஆண்டவருடைய அன்பை சொல்லுவதென்று தெரியவில்லையே, ஏதோ ஒரு பயம் அல்லது ஏதோ ஒரு தயக்கம் எனக்கு இருக்கிறது என்றால் அநேக வழிகள் இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் தொலைபேசியை உபயோகிக்கிறோம். அதில் எல்லாரும் ஸ்டேட்டஸ் போடுகிறார்கள். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை போட்டு பாருங்கள், அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். இன்னும் எத்தனையோ வழிகள் வந்துவிட்டது. வீடுகளில் ஆண்டவருடைய வாக்குத்தத்த அட்டைகளை மாட்டுவது, டிஷர்ட்டில் ஆண்டவருடைய வசனங்களை வைத்து போவது என்று இப்படி எத்தனையோ வழிகள் வந்துவிட்டது. டிராக்ஸ் கொடுப்பது, அல்லது கண்ணீரோடு இருக்கிறவர்களை பார்த்தார், உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார், உங்கள் கண்ணீரை துடைக்க ஒருவர் இருக்கிறார் என்று ஆறுதலான வார்த்தையில் ஆண்டவருடைய அன்பை சொல்லிவிட முடியும். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அறுப்பு மிகுதியாய் இருக்கிறது, ஆனால் அறுவடைக்கு ஆட்கள் தான் இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வேலையை சரியாய் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நம்மில் அநேக உலகத்தின் வேலையில் நாம் உண்மையாயிருக்கிறோம். பல மணி நேரங்கள் உழைக்கிறோம். எத்தனையோ காரியங்களை அதற்காக தியாகமாய் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்த ஒரே ஒரு பொறுப்பாகிய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு மாத்திரம் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. இது சரிதானா என்பதை சிந்தித்து பாருங்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, சுவிசேஷத்தை அறிவிப்பது என்பது ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அல்ல. ஒவ்வொரு ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கும், ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. அதை நம்மில் எத்தனை பேர் சரியாய் செய்து கொண்டிருக்கிறோம்? இதுவரை செய்யவில்லை என்றால் பரவாயில்லை. இந்த மாதத்தின் கடைசி நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஒப்புரவாகுங்கள். ஆண்டவரே, இனி இருக்கிற நாட்களில் உம் அன்பை எப்படியாவது சொல்லிக் கொண்டே இருப்பேன். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ என்று அல்ல, வாய்ப்பை உண்டாக்கி நான் உம்முடைய அன்பை சொல்லுவேன். உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வாஞ்சையாய் இருக்கிறேன். அதை சொல்வதற்கு எனக்கு உதவி செய்யும், எனக்கு ஆலோசனை தாரும், எனக்கு கிருபை தாரும் என்று ஜெபியுங்கள். ஆண்டவர் வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர்